வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, மழைக்கால மனசு கதையின் 6வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். மாதங்கள் வேகமாக உருண்டோடின. முதல் 5 மாதம் வரையில் வாழ்க்கையில் பெரிதாக எந்த மாற்றமும் ஏற்பட்டதாக மோகினிக்கு தோன்றவில்லை. வழக்கம் போல் நிறுவனத்திற்கு போய் கொண்டுதான் இருந்தாள். அலுவலகத்தில் இருந்தவர்கள்தான் அடிக்கடி அவள் கருவுற்று இருக்கும் விஷயத்தை நினைவுபடுத்தி வந்தார்கள். எதையாவது எடுப்பதற்காக கொஞ்சம் குனிந்தால் போதும், பத்மா ஓடி வருவாள். மேடம், நீங்க குனிய வேண்டாம், உதவி செய்வதற்கு நான் தான் இருக்கிறேனே என்பாள். பிறக்கப் போவது ஆண் குழந்தையா இல்லை பெண் குழந்தையா என்று உஷாவும் பாரதியும் பந்தயம் வைத்து கொண்டார்கள். 7ஆம் மாதம் முடியும் போது கொஞ்சம் கொஞ்சமாக வேலைகளை உஷா பாரதியிடம் ஒப்படைத்துவிட்டு பொறுப்புகளை குறைத்து கொண்டாள். அதற்கு நேர்மாறாக தருண் மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு பிஸியாகிவிட்டான். சில சமயம் லஞ்ச் சாப்பிடவும் வீட்டுக்கு வர முடியாது, ஃபோன் செய்யவும் நேரம் இருக்காது. இப்பொழுதே குழந்தை வேண்டாம் என்று நான் சொன்னால் உடனே வேண்டும் என்று நீ சொன்னாய். பொறுப்பை என் தலையில் கட்டிவிட்டு நீ பாட்டுக்கு ஊரை சுற்றி கொண்டிருக்கிறாய். மோகினி தருணை கோபித்து கொண்டாள். அப்படி சொல்லாதே மோகி, நான் எங்கே இருந்தாலும் என் மனம் உன்னை பற்றித்தான் யோசித்து கொண்டிருக்கும், சமாதானப்படுத்துவது போல் சொல்வான். சிசேரியன் செய்ய வேண்டும் என்று டாக்டர் சொல்லிவிட்டதால் 9 மாதங்கள் முடிந்ததும் நாள் பார்த்து ஆஸ்பத்திரியில் சேர்ந்தாள். ஆபரேஷன் முடிந்து விழிப்பு வந்தபோது டாக்டர் மல்லிகா கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஆண் குழந்தை என்றாள். எதிரே பரிமளா குழந்தையை தூக்கி கொண்டு நின்றிருந்தாள். பாரு மோகினி, நம் வீட்டு வாரிசு. மருமகளிடம் பேரனை காண்பித்தாள். எப்படி இருக்கிறாய் மோகி? சாந்தா மகளின் தலையை வருடிவிட்டு கொண்டே கேட்டாள். நன்றாக இருப்பதாக மோகினி தலையை அசைத்தாள். விஸ்வநாதன் அருகில் வந்தார். மோகினி பார்வையை சுழற்றினாள். டாடி, தருண் எங்கே என்று கேட்டாள். அந்த நேரத்தில் அவன் அங்கே இல்லாமல் போனது ரொம்ப ஏமாற்றமாக இருந்தது. இருக்கிறான், தோ வந்து விடுவான் என்றார் அவர். எதுக்கு போய் சொல்றீங்க? ஏதோ அர்ஜென்ட் வேலையாம், ஃபோன் வந்தது, பம்பாய்க்கு சென்றிருக்கிறான், சாந்தா சொன்னாள். பம்பாயா? மோகினி திகைத்து போனாள். ஒரு பக்கம் தான் இந்த நிலையில் இருக்கும்போது பம்பாய்க்கு சென்றிருக்கிறானா? அப்படி என்ன அவசரமான வேலை? மோகினிக்கு வேதனையாக இருந்தது, கோபமும் வந்தது. மாலையாகும்போது தருண் வந்தான். ஏர்போர்ட்டில் இருந்து நேராக நர்சிங் ஹோமுக்கு வந்து விட்டான். குழந்தையை தூக்கி கொண்டு தருண் அருகில் வந்தபோது மோகினி முறுவலிக்கவில்லை, அன்பாக பேசவும் இல்லை. முகத்தை திருப்பிக் கொண்டு மின் விசிறியை பார்த்தவாறு மௌனமாக இருந்தாள். என்ன மோகி, எப்படியோ இருக்கிறாயே? மனைவியின் நெற்றியில் கையை வைத்து கொண்டே கேட்டான். நன்றாகத்தானே இருக்கிறேன். மோகினி அவன் கையை தள்ளிவிட்டாள். தருண் அந்த மறுப்பை கவனிக்கும் நிலையில் இல்லை. அவன் கண்கள் குழந்தையை மகிழ்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தன. உனக்காக உன் அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாள் தெரியுமா கண்ணா? மகனை கொஞ்சினான். ஆமாம், அவ்வளவு கஷ்டப்பட்டேன். ஆனால் அவன் இந்த உலகத்திற்கு வந்தபோது உடனே பார்ப்பதற்கு அவனுடைய அப்பாவுக்கு ஒழியவில்லை, நிஷ்டூரமாக சொன்னாள். அதுதான் கோபமா? முறுவலுடன் சொன்னான். என்ன செய்வது, சில சமயம் தவிர்க்க முடியாத வேலைகள் வந்துவிடும். தவிர்க்க வேண்டும் என்று நினைத்தால் எதையும் தவிர்க்க முடியும். மோகினியின் குரல் தீவிரமாக ஒலித்தது. அப்பா அம்மா சண்டை போட்டுக்கொள்வதை பார்த்து பயந்து விட்டாயா கண்ணா? சூழ்நிலையை எளிதாக்க முயன்றான். மோகினி 4-5 நாட்கள் வரையில் தருணிடம் முகம் கொடுத்து பேசவில்லை. தருண் பம்பாய்க்கு போன காரியத்தை பற்றி சொல்லாதது அவள் கோபத்தை மேலும் தூண்டிவிட்டது. குழந்தைக்கு பெயர் சூட்டும் நாள் வந்தது. என்ன பெயர் வைக்கலாம்? தருண் கேட்டான். உனக்கு விருப்பமான பெயரை வைத்துக்கொள், சுருக்கமாக சொன்னாள். நீதான் சொல்லேன். நான் எதற்கு சொல்ல வேண்டும்? திருமணத்தை பற்றி முடிவு செய்தது நீதானே. ஆனால் குழந்தை வேண்டும் என்ற முடிவு என்னுடையது இல்லையே. இதை கேட்டதும் சாட்டை அடிப்பட்டது போல் அவன் முகம் ஒரு நிமிடம் சீரியஸாக மாறியது. சரி, இனிமேல் முடிவு செய்யும் உரிமையை மாற்றி மாற்றி பயன்படுத்துவோம். இப்போ சான்ஸ் உன்னுடையதுதான், சொல்லு. இவன் நம் அன்பின் சின்னம் இல்லையா? அனுராக் என்று வைப்போம். அந்த பெயரை கேட்டதும் தருண் திடுக்கிட்டவன் போல் பார்த்தான். மோகினி அதை கவனிக்காதவள் போல் குழந்தையின் கன்னத்தை வருடிக்கொண்டே அனு என்று அழைக்கலாம். நீ வேறு எந்த பெயரை வைத்தாலும் நான் இவனை அனு என்றுதான் அழைக்கப் போகிறேன் என்று சொன்னாள். அவளுடைய குரலில் இருந்த அழுத்தத்தை தருண் உணராமல் இல்லை. அவள் சொன்னதை மறுக்கவும் இல்லை. 11வது நாள் குழந்தைக்கு அனுராக் என்றே பெயர் சூட்டினான்.
எல்லோரும் அனு என்று அழைக்கத் தொடங்கினார்கள். குழந்தைக்கு 3 மாதம் நிரம்பியதும் மோகினி அலுவலகத்திற்கு மறுபடியும் போகத் தொடங்கினாள். அப்பாடா, பழைய ரொட்டீன் மறுபடியும் ஆரம்பித்து விட்டது என்று மகிழ்ச்சி அடைந்தாள். ஆனால் அந்த மகிழ்ச்சி ரொம்ப நேரம் இருக்கவில்லை. ஆபீஸுக்கு போனது முதல் குழந்தை பற்றிய நினைவுதான். அரை மணிக்கு ஒரு தடவை வீட்டுக்கு ஃபோன் செய்து அனு என்ன செய்கிறான் என்று கேட்டுக்கொண்டிருந்தாள். தான் ரொம்பவும் சில்லியாக நடந்து கொள்வது போல மோகினிக்கு தோன்றியது. இனி மாலையில் வீட்டுக்கு போய் பார்க்கும் வரையில் ஃபோன் செய்யக்கூடாது என்று முடிவு செய்தாள். அரை மணி கூட தாண்டவில்லை, சாந்தாவிடமிருந்து ஃபோன் வந்தது. குழந்தை எழுந்து கொண்டு விட்டான், விடாமல் அழுது கொண்டிருக்கிறான் என்று சொன்னாள். உடனே கிளம்பி வருகிறேன் என்றவள் மளமளவென்று ஃபைல்களை மூடி வைத்துவிட்டு சாவி கொத்தை பத்மாவிடம் ஒப்படைத்தாள். பீரோ கதவு திறந்து இருக்கிறது, பார்த்து மூடிவிடு என்று ஆணையிட்டு விட்டு கிளம்பி போய்விட்டாள். அன்று முக்கியமான கேஸ் ஒன்று இருந்தது. தான் பார்த்து கொள்வதாக உஷாவிடம் சொல்லி இருந்தாள். மாலை 5 மணிக்கு நினைவு வந்து பத்மாவுக்கு ஃபோன் செய்தாள். அவர்கள் வந்திருக்கிறார்கள், நீங்க இல்லை என்றதும் போய்விட்டார்கள், பத்மா சொன்னாள். மோகினி பெருமூச்சு விடுத்தாள். தான் மாறிவிட்டது போல் அவளுக்கே தோன்றியது. குழந்தைக்கு 3 மாதம் முடிந்ததும் அவனை அம்மா அத்தையிடம் ஒப்படைத்துவிட்டு மறுபடியும் ரொட்டீன் வாழ்க்கைக்கு திரும்பி விடலாம் என்று நினைத்திருந்தாள். ஆனால் இப்போ புரிகிறது, சூழ்நிலை எதுவும் மாறவில்லை, தான் மாறியிருக்கிறாள். இதற்கு முன் இப்படி கேஸை விட்டுவிட்டு வந்திருப்பாளா? நிச்சயமாக வந்திருக்க மாட்டாள். மோகினி தொட்டிலில் உறங்கிக் கொண்டிருந்த அனுவை பார்த்தாள். இந்த உலகில் தன்னுடைய உயிரை விடவும் அனுவை தான் நேசிப்பதை உணர்ந்தாள். அவன் கொஞ்சம் அழுதால் தன்னுடைய உயிர் இவ்வளவு தவிப்பானேன்? அபார்ஷன் செய்து கொள்ளக்கூடாது என்ற தருண் பிடிவாதமாக தடுத்து விட்டதால் தானே இந்த பாக்கியம் தனக்கு கிட்டியது. தாய்மை என்பது எவ்வளவு பெரிய விஷயம்! மோகினி மனதிலேயே தருணுக்கு நன்றியை தெரிவித்து கொண்டாள். குழந்தை பிறந்தபோது தருண் அருகில் இல்லையே என்ற ஏமாற்றம் இப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக குறையத் தொடங்கியது. அவனுடைய சுபாவம் தனக்கு தெரியும். தன்னை விட சில விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பான். மகன் பிறக்கும்போது அருகில் இல்லாமல் அவனால் இருக்க முடியுமா? சில விஷயங்களை தானாகத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். மாலையில் தருண் வீட்டுக்கு வந்தான். தொட்டிலில் உறங்கிக் கொண்டிருந்த குழந்தையின் கன்னத்தில் லேசாக தட்டிவிட்டு, கண்ணா, தூங்கிக்கிட்டு இருக்கியா என்று குஞ்சிவிட்டு சோஃபாவில் வந்து அமர்ந்து கொண்டான். மோகினி காஃபி கலந்து எடுத்து வந்து தருணிடம் தந்தாள். இப்பொழுதுதான் உனக்கு நன்றியை தெரிவித்து கொண்டிருந்தேன் என்றாள். நன்றியா? எதற்கு என்றான். நீ மட்டும் பிடிவாதமாக இல்லாமல் இருந்தால் இவன் இப்பொழுது இப்படி நம் வீட்டு தொட்டிலில் உறங்கிக் கொண்டிருப்பானா என்றாள். தருண் காஃபி கோப்பையை பக்கத்தில் வைத்துவிட்டு மோகினியின் கையை பற்றி வேகமாக இழுத்தான். மோகினி அவன் மடியில் வந்து விழுந்தாள். 2 கைகளிலேயும் மனைவியின் முகத்தை ஏந்தி கொண்டான். மோகி, நீ ஏன் எப்போதும் இப்படி சிரித்து கொண்டு கலகலப்பாக இருக்கக்கூடாது? குழந்தை பிறந்தால் பெண்கள் மாறிவிடுவார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். குழந்தை பிறந்த பிறகு நீ சீரியஸாக இருந்ததை பார்த்துவிட்டு அது உண்மைதானோ என்று பயந்து விட்டேன் என்றான். நான் ஒன்றும் மாறவில்லை, நீதான் அன்றைக்கே. மோகினி குற்றப்பத்திரிகையை அவிழ்த்து விடப் போனாள். தருண் சட்டென்று மனைவியின் வாயை மூடிவிட்டு, போதும், இனி நிறுத்திக்கொள் என்றான். அன்னைக்கு திடீரென்று எங்கே கிளம்பி போய்விட்டாய்? மோகினி கேட்டாள். அனு பம்பாயில் இருப்பதாக தகவல் வந்தது, கிளம்பி போனேன். எங்கே இருக்கிறாள் என்று தெரிந்ததா? அவர்கள் ஹாஸ்டலில் இருந்து அழைத்து வந்தது உண்மைதான். ஆனால் அவர்களுடைய மகன் இறந்து போன பிறகு அனுவை ஒரு குஜராத்தி குடும்பத்தாரிடம் குழந்தையை பார்த்து கொள்வதற்காக வேலைக்கார பெண்ணாக அனுப்பி வைத்தார்களாம். அந்த ஃபேமிலியின் முகவரியை தெரிவித்தார்கள். பரோடா அருகில் சின்ன கிராமம். மாதவனை அந்த கிராமத்திற்கு சென்று விவரங்களை தெரிந்து கொண்டு வர சொல்லி அனுப்பியிருக்கிறேன். மோகினி மெதுவாக தொட்டிலை ஆட்டிக்கொண்டே கேட்டு கொண்டிருந்தாள். ஏனோ அந்த நிமிடம் தருண் மடியில் இருந்து எழுந்து தொலைவில் போய்விட வேண்டும் என்று தோன்றியது. அனு தென்பட்டால் என்ன செய்வதாக இருக்கிறாய்? மோகினி கேட்டாள். அப்போதைய நிலைமையை பொறுத்து முடிவு செய்வேன். மோகினி அவன் கைகளை விடுவித்து கொண்டு அந்த இடத்தை விட்டு அகன்றாள். அன்று இரவு சாப்பிடும் போதும் மோகினி தருணிடம் முகம் கொடுத்து பேசவில்லை. இரவு படுத்து கொள்ளும்போது மோகினியின் இடுப்பை சுற்றிலும் கையை போட்டான். மோகினி அந்த கையை தள்ளிவிட்டாள். தருணின் கை ஒரு நிமிடம் அப்படியே நின்றது. பிறகு மெதுவாக பின்னால் நகர்ந்து கொண்டது. தருண் அந்த பக்கம் திரும்பி படுத்து கொண்டான். மோகினிக்கு உறக்கம் வரவில்லை. திருமணமான இந்த 10 மாதங்களுக்குள் தருண் பற்றி மேலும் பல விவரங்கள் தெரிய வந்தன. அனுவை பற்றி தெரிந்து கொள்வதற்காக நிறைய செலவு செய்திருக்கிறான். திருமணமான பிறகும் அனு விஷயத்தில் அவன் போக்கில்
எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. இன்னும் சொல்லப்போனால் 2 மடங்கு பிடிவாதத்துடன் தேடுதலை தீவிரப்படுத்தியது போல் தோன்றியது. தருணை திருமணம் செய்து கொள்வதில் தான் அவசரப்பட்டு விட்டோமோ? முன்னாடியே சொல்லிவிட்டதால் அவன் மனதில் எந்த போராட்டமும் இருப்பதாக தெரியவில்லை. மகனை பற்றி பேசும் அளவுக்கு சந்தோஷமாக அன்பாக அனு பற்றி அவனால் சுலபமாக பேச முடியும். அதைத்தான் மோகினியால் சகித்து கொள்ள முடியவில்லை. மறுநாள் காலையில் அவன் பேப்பரை பார்த்து கொண்டிருந்த போது காஃபியை கொண்டு வந்து தந்தாள். சாதாரணமாக இருந்தால் நீ காஃபி குடித்தாயா என்று கேட்பான். என்று எதுவும் கேட்கவில்லை. கோப்பையை டீப்பாய் மீது வைத்துவிட்டு மறுபடியும் பேப்பரை படித்து கொண்டிருந்தான். அனு விஷயத்தில் இன்னும் எத்தனை நாட்களுக்கு பணத்தை இப்படி அனாவசியமாக செலவு செய்யப் போகிறாய்? நேராக கேட்டுவிட்டாள். பேப்பரை பார்த்து கொண்டிருந்தவன் தலையை திருப்பி மோகினியின் கண்களுக்குள் பார்த்தான். அனாவசியமான செலவா என்றான். ஆமாம், இதற்கு முந்தைய விஷயம் வேறு. இப்போ நீ தனி ஆள் இல்லை. அவ்வளவு பணத்தை வியர்த்தமாக செலவு செய்தால் எப்படி? அவன் பதில் சொல்லவில்லை. பதில் சொல்லு, இரட்டிப்பது போல் கேட்டாள். என்ன சொல்லட்டும்? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. மோகினி விடவில்லை. சென்ஸ் இல்லாமல் கேட்ட கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. பணத்தை சம்பாதிக்க எவ்வளவு கஷ்டப்பட வேண்டுமோ தெரியுமா? நீ சொல்கிறாய் இல்லையா? தெரிந்து கொள்கிறேன். தருண், நமக்கு இடையே இந்த விஷயத்தில் கருத்து வேற்றுமைகள் வருவதை நான் விரும்பவில்லை. நாம் சம்பாதிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் நமக்காக நல்ல விதமாக பயன்படுவது போல் பார்த்து கொள்ள வேண்டும். அவ்வளவு தானே தவிர நான் ஒன்றும் அனாவசியமாக செலவு செய்யவில்லையே. உன்னுடைய பம்பாய் பயணம் அனாவசியம் இல்லையா? அது அனாவசியம் இல்லை, நான் செய்ய வேண்டிய கடமை. இப்பொழுது உனக்கு மனைவி, குழந்தை இருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் எந்த அநியாயமும் செய்யவில்லையே. திருமணத்திற்கு முன்பே சொல்லிவிட்டேன். எல்லாம் தெரிந்து கொண்ட பிறகுதானே திருமணம் செய்து கொண்டாய். மறுபடியும் இப்போ பேச்சு மாறுவானேன்? அதற்குள் ஃபோன் ஒலித்தது. அவன் போய் எடுத்தான். அரை மணியில் வந்து விடுகிறேன் என்று பதில் சொல்லிவிட்டு ஃபோனை வைத்து விட்டான். அவன் குளித்துவிட்டு வந்தபோது மோகினி டிஃபன் தட்டை கொண்டு வந்து உணவு மேஜையின் மீது வைத்தாள். அவன் பார்க்காதவன் போல் கிளம்பி கொண்டிருந்தான். தருண், உனக்காக டிஃபன் எடுத்து வைத்திருக்கிறேன், குரல் கொடுத்தாள். நேரமில்லை. தருண் ப்ளீஸ். அருகில் வந்து கையை பற்றி கொண்டாள். நான் இப்போ என்ன சொல்லிவிட்டேன்? ரோஷமாக கேட்டாள். நான் பணத்தை எப்படி செலவு செய்கிறேன் என்பதை பற்றி யோசிக்காதே. பணத்தை சம்பாதிக்கவும் சிக்கனமாக இருக்கவும் எனக்கு தெரியும். நாம் இருவரும் மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி என்று யோசி. நேற்று இரவு நடந்து கொண்டது போல் ஒரு நாளும் செய்யாதே என்று சொல்லிவிட்டு போய்விட்டான். மோகினியின் முகம் வாடிவிட்டது. நேற்று இரவு தன் மீது படிந்த அவன் கையை விலக்கிவிட்டது. அவன் மனதை காயப்படுத்திவிட்டது. ஆனால் தன்னுடைய வேதனையை யாரிடம் போய் சொல்வது? குழந்தை அழும் சத்தம் கேட்டது. மோகினி போய் தூக்கி கொண்டாள். அன்பான கணவன், அழகான குழந்தை, தன் வாழ்க்கையில் எல்லாமே நன்றாக இருக்கிறது. மாமா, அத்தையாகட்டும், பெற்றோர்கள் ஆகட்டும் இந்த திருமணத்தால் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அந்த சந்தோஷத்தை முழுவதுமாக அனுபவிக்க விடாமல் அனு விஷயம் நெருடலாக இருந்தது. தன்னை முழுவதுமாக கணவனிடம் ஒப்படைத்து விட்டது போல் அவனும் தனக்கு அர்ப்பணமாக வேண்டும் என்று மோகினி விரும்பினாள். கணவன் மனைவியாகட்டும், காதலர்களாகட்டும் கொடுத்து வாங்கிக் கொள்வதில்தான் முழுமையான அன்பு இருக்கிறது. அதில் குறை இருந்தால் அவர்கள் இயந்திர கதியில் வாழ முடியுமே தவிர ஈடுபாட்டுடன் வாழ முடியாது. தருண் தன்னை திருமணம் செய்து கொண்டானே தவிர முழுமையாக தனக்கு சொந்தமாக முடியவில்லை. இந்த விஷயம் தனக்கு புரிய தொடங்கி விட்டதால் தான் பிரச்சனையே உருவாகி இருக்கிறது. ஏதாவது கேட்டால் உன்னிடம் முன்பே சொல்லிவிட்டேன் இல்லையா என்பான். எல்லாவற்றுக்கும் ஒப்புக்கொண்டு விட்டு இப்போ இதென்ன பேச்சு என்று அவன் கேட்கும்போது அவளால் பதில் சொல்ல முடியவில்லை. அவன் வாழ்க்கையில் இதுவரையில் பெண்கள் வராமல் இல்லை. சொத்துக்கும் படிப்புக்கும் குறைவு இல்லாதவர்கள்தான். தருண்தான் அவர்களை நெருங்க விடவில்லை. அனு விஷயம் தெரிந்ததும் அவர்கள் ஓட்டம் எடுத்திருப்பார்களோ என்று நினைக்கவும் வழி இல்லை. அவர்களிடம் அனு பற்றி சொன்னதில்லையாம். அவர்களுடைய சுபாவம், வாழ்க்கையிடம் அவர்கள் வைத்திருந்த மதிப்பீடுகள் எனக்கு பிடிக்கவில்லை, அதான் ஒதுங்கிவிட்டேன் என்று சொல்லி இருக்கிறான். தருண் காலையிலேயே வீட்டை விட்டு போய்விட்டான். இரவு நேரம் கழித்து வந்தான். வந்ததும் குளித்துவிட்டு உடைகளை மாற்றிக்கொண்டு வந்து படுத்து கொண்டான். சாப்பிடுவோம் வா தருண், மோகினி அழைத்தாள். நான் சாப்பிட்டு விட்டேன் என்றான். நான் நம்ப மாட்டேன் என்றாள். சொன்னதை நம்ப மறுத்தால் என்னால் எதுவும் செய்ய முடியாது. மூடிய கண்களை திறக்காமலேயே சொன்னான். எழுந்து வா தருண். கையை பற்றி இழுத்தாள். அவன் கட்டிலை விட்டு எழுந்து கொள்ளவில்லை. மோகினி கட்டில் மீது அமர்ந்து கொண்டு அவன் மார்பில் தலையை சாய்த்து கொண்டாள். தருண், ஐ எம் சாரி.
நேற்று உனக்கு வேதனை ஏற்படுத்தி விட்டேன். இனி ஒரு நாளும் அப்படி நடந்து கொள்ள மாட்டேன். வாக்கு தருவது போல் சொன்னாள். தருண் எழுந்து வந்தான். இருவரும் சேர்ந்து சாப்பிட்டார்கள். மோகினி அவன் மடியில் தலையை வைத்து படுத்து கொண்டாள். சில சமயம் யோசித்து பார்த்தாள். எனக்கு பயமாக இருக்கிறது தருண் என்றாள். எந்த விஷயத்தில் கேட்டான். நாம் திருமண விஷயத்தில். நான் சரியான முடிவு எடுத்திருக்கிறேனா என்று. இப்போ அதை பற்றி யோசித்த என்ன பயன்? நான் ரொம்ப தூரத்திற்கு வந்து விட்டோம். மனைவியின் கையை பற்றி தொட்டில் அருகில் அழைத்து சென்று குழந்தையை சுட்டி காண்பித்தான். பைத்தியகாரத்தனமாக யோசிக்காமல் குழந்தையின் எதிர்காலத்தை பற்றி யோசி. உன் பெற்றோர்கள், என்னுடைய பெற்றோர்கள் நம் திருமணத்தால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறார்கள் தெரியுமா? மௌகி, நீ தேவையில்லாமல் யோசிக்கிறாய். நீ இவ்வளவு ஓய்வாக இருந்தால் எனக்குத்தான் ஆபத்து. நாளையில் இருந்து நீ ஆபீஸுக்கு போகிறாய். நடுவில் லஞ்சுக்கு கூட வீட்டுக்கு வர வேண்டியது இல்லை. ஆணையிடுவது போல் தருண் சொன்னான். விஸ்வநாதன், சாந்தா, பரிமளா, ராகவன் நால்வரும் சேர்ந்து க்ஷேத்ராடனம் கிளம்பி போனார்கள். பேரனை விட்டுவிட்டு வருவதற்கு பரிமளா லேசில் சம்மதிக்கவில்லை. பரவாயில்லை பரிமளா, கிளம்பு, மோகினி பார்த்து கொள்வாள் என்றார் ராகவன். குழந்தையை பராமரிக்கும் வாய்ப்பு பெற்றவர்களுக்கு நாம் தர வேண்டும். நம்முடைய தேவை அவர்களுக்கு இருக்கும்போது கட்டாயம் உதவி செய்ய வேண்டும். சாந்தாவுக்கு மட்டும் அனு பேரன் இல்லையா? அவளும் உன்னை போல் பிடிவாதம் பிடிக்கிறாளா? மனைவியை கடிந்து கொண்டார். அது இல்லைங்க, அனுவை விட்டுவிட்டு வருவதற்கு என் மனம் ஒப்பவில்லை. அவனுடைய மழலை பேச்சில் விளையாட்டில் இருக்கும் மகிழ்ச்சி எனக்கு வேறு எதிலும் இருப்பதாக தோன்றவில்லை. பரிமளா சொன்னாள். மாமியாரின் மனதை மோகினியால் புரிந்து கொள்ள முடிந்தது. தருணிடம் பரிமளா உயிரையே வைத்திருந்தாள். ஆனால் அனுவின் காரணமாக மகனுக்கும் தாய்க்கும் இடையே கண்ணுக்கு தெரியாத சுவர் ஒன்று இருந்து கொண்டே வந்தது. தனக்கும் தருணுக்கும் நடுவில் அதே போன்று கண்ணுக்கு தெரியாத இடைவெளி உருவாகி வருகிறதோ என்ற சந்தேகம் மோகினிக்கு ஏற்பட்டது. அனு பிறந்து 1 வருடம் ஆகப் போகிறது. இந்த 1 வருடத்திற்குள் தருண் 4-5 முறை அனுவுக்காக தேடியிருக்கிறான். பணம் தண்ணீராக செலவழிந்து கொண்டிருந்தது. இதையெல்லாம் பார்க்கும்போது மோகினியால் சும்மா இருக்க முடியவில்லை. அவனை தட்டி கேட்கவும் தயக்கமாக இருந்தது. திருமணம் செய்து கொள்ளும்போது தன்னுடைய அன்பினால் தருண் மனதில் குடியிருக்கும் அனுவின் நினைவுகளை அழித்துவிட முடியும் என்ற தைரியம் மோகினிக்கு இருந்தது. ஆனால் நாள்கள் போக போக தன்னால் எதுவும் செய்ய முடியாது என்று புரியத் தொடங்கியது. அனு விஷயத்தில் தனக்கு முழு சுதந்திரம் இருப்பதை தருண் தன்னுடைய செயல்கள் மூலமாக நிரூபித்து விட்டான். வேடிக்கை என்னவென்றால் அவன் எதையும் ரகசியமாக செய்யவில்லை. அனுவை பற்றி அவன் இந்த அளவுக்கு தவிப்பது மோகினிக்கு முட்டாள்தனமாக தோன்றியது. ஆனால் அவனை பொறுத்தவரையில் அது வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டிய மிக முக்கியமான கடமை. வாழ்க்கையில் வேறு எந்த விஷயத்திலும் தனக்கு குறை இருக்கவில்லை. அப்படி இருந்தும் கூடவே வரும் நிழலைப் போல் அவநம்பிக்கை மோகினியை தொடர்ந்து கொண்டிருந்தது. தன்னுடைய அறிவாற்றலை பயன்படுத்தி அந்த நிழலை துரத்தி அடிக்க வேண்டும் என்று மோகினி முயற்சி செய்தாள். ஆனால் சாத்தியப்படவில்லை. அனு விஷயத்தில் தருணை தன்னால் வெற்றி கொள்ள முடியவில்லை என்ற வருத்தம் அவளை அதிகமாக பாதித்து விட்டது. வேதனை அதிகமாக ஆக பிடிவாதமும் வளர்ந்தது. தருணுடன் தன்னுடைய வாழ்க்கை முழுமை அடைய வேண்டும் என்றால் முதலில் இந்த விஷயத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று தோன்றியது. மோகினி வீட்டின் முன்னால் புல்வெளியில் அமர்ந்திருந்தாள். சாந்தாவும் பரிமளாவும் சேர்ந்து 10 வயதில் ஒரு வேலைக்கார சிறுமியை குழந்தையை பார்த்து கொள்வதற்காக ஏற்பாடு செய்துவிட்டு போனார்கள். அவள் பெயர் லக்ஷ்மி. லக்ஷ்மி அனுவை தள்ளு வண்டியில் உட்கார வைத்து புல்வெளியில் சுற்றி வந்து கொண்டிருந்தாள். மெயின் கேட் திறக்கும் சத்தம் கேட்டது. மோகினி தலையை திருப்பி பார்த்தாள். உஷா காரை விட்டு இறங்கி வந்து கொண்டிருந்தாள். மோகினி எதிரே சென்று வரவேற்றாள். முதலில் எனது வாழ்த்துக்களை சொல்லு, உஷா சொன்னாள். வாழ்த்துக்கள்? என்ன விஷயம்? பாஸ்கருடைய பெற்றோர்கள் திருமணத்திற்கு சம்மதித்து விட்டார்கள். உண்மையாகவா? மோகினியின் குரலில் வியப்பு தென்பட்டது. ஆமாம் மோகி, ஐ எம் ஹாப்பி. அவர்கள் சம்மதிப்பார்கள் என்று நான் நினைக்கவே இல்லை. கடைசியில் ஒரு கண்டிஷன் பேரில் ஒப்புக்கொண்டார்கள். என்ன கண்டிஷன்? நான் இந்த நிறுவனத்தின் வேலையை விட்டுவிட்டு ஏதாவது கம்பெனிக்கு லீகல் அட்வைசராக போகணுமாம். நீ என்ன சொன்னாய்? சரி என்று சொல்லிவிட்டேன். எனக்கு விருப்பமில்லைதான். ஆனால் பாஸ்கர் என்னை உயிருக்கும் மேலாக நேசிக்கிறான். அவனை என்னால் விட முடியாது. ஆனால் நீ அவனிடம் நட்பு ரீதியில் பழகி வந்தாயே தவிர காதலித்ததாக தெரியவில்லையே, மோகினி சொன்னாள். பாஸ்கர் உஷாவின் அத்தை மகன். உஷா என்றால் அவனுக்கு ரொம்ப பிரியம்.
அவளை சந்திக்க அடிக்கடி ஆஃபீஸுக்கு வருவான். உஷா ஆஃபீஸில் இருந்தாலும் இல்லை என்று சொல்வாள். சினிமாவுக்கு வருவதாக சொல்லிவிட்டு போகாமல் டிமிக்கி கொடுப்பாள். பிறந்த நாளுக்கு ட்ரீட் கொடுக்கிறேன் என்று சொன்னால் தட்டி கழிப்பாள். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் அவனை அழ வைத்து வேடிக்கை பார்ப்பாள். உஷா, நீ செய்வது கொஞ்சம் கூட நன்றாக இல்லை. உனக்கு விருப்பம் இல்லை என்றால் அவனிடம் நேராக சொல்லிவிடு. அதை விட்டு இப்படி அலை கழிப்பது சரியில்லை. மோகினி பல முறை எச்சரித்திருக்கிறாள். உஷா எதையும் சீரியஸாக எடுத்துக்கொள்ள மாட்டாள். அவனாகத்தான் என்னை சுற்றி சுற்றி வருகிறான், நான் என்ன செய்யட்டும் என்பாள். ஒருமுறை உஷா ஆஃபீஸுக்கு வரும்போது விபத்து ஏற்பட்டு 1 வாரம் ஆஸ்பத்திரியில் இருக்க வேண்டியதாகிவிட்டது. அந்த 1 வாரமும் பாஸ்கர் லீவ் போட்டு அவளை கவனித்து கொண்டான். அதற்கு பிறகு உஷாவின் போக்கில் மாற்றம் வந்தது. பாஸ்கருடன் நட்பாக இருக்கத் தொடங்கினாள். இருவரும் திருமணம் செய்து கொள்வதாக முடிவு செய்தார்கள். ஆனால் அவனுடைய அம்மா அப்பா சம்மதிக்கவில்லை. உஷா தங்களுடைய மகனை மதிக்க மாட்டாள் என்ற பயம் அவர்களுக்கு. மகனுக்கு பெரிய இடத்தில் இருந்து பெண் வர வேண்டும் என்று அவர்கள் பிடிவாதமாக இருந்தார்கள். கடைசியில் உஷா இந்த நிறுவனத்தின் வேலைக்கு ராஜினாமா கொடுத்தால் திருமணத்திற்கு சம்மதிப்பதாக சொன்னார்கள். ஒரு விதமாக சொல்ல வேண்டும் என்றால் உஷா இந்த திருமணத்திற்காக தன்னுடைய தனித்தன்மையை விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம். அப்படியாவது இந்த திருமணம் உனக்கு தேவைதானா? மோகினி கேட்டாள். நான் நன்றாக யோசித்து பார்த்தேன் மோகினி. நான் காதலித்த பையனை கல்யாணம் செய்து கொண்டால் நன்றாக இருந்திருக்கும். ஆனால் எனக்கு அதிர்ஷ்டம் இருப்பதாக தெரியவில்லை. இதுநாள் வரையில் எனக்கு பிடித்தவன் கண்ணில் படவில்லை. என்னை நேசிப்பவனை மனம் புரிவதுதான் எனக்கு எல்லா விதத்திலேயும் நல்லது என்று முடிவு செய்தேன். மோகி, வாழ்க்கையில் எனக்கு இதுவரையில் 2வது இடம்தான் கிடைத்து வந்தது. ஒரு முறை முதல் ரேங்க் வாங்கித்தான் ஆகணும் என்று தீவிரமாக படித்தேன். பரீட்சை நேரத்தில் ஜுரம் வந்து பரீட்சையை எழுத முடியாமல் போய்விட்டது. 2வது முறை எழுத நினைத்தால் கல்லூரியில் ரகளை நடந்ததால் தேர்வுகளையே ரத்து செய்து விட்டார்கள். அந்த விதமாக வாழ்க்கையில் 2வது இடத்திற்கு பழக்கப்பட்டு விட்டேன். திருமண விஷயத்தில் அப்படித்தான் நடக்கப் போகிறது. இனி நான் கவலைப்பட போவதில்லை. பாஸ்கர் என்னை நன்றாக பார்த்து கொள்வான், அது நிச்சயம். உஷா சொல்லி முடித்தாள். மோகினி மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தாள். அதற்குள் லக்ஷ்மி அனுவை தூக்கி கொண்டு அங்கே வந்தாள். ஹலோ டியர். உஷா அனுவை கொஞ்சினாள். பார்த்து கொண்டிருக்கும் போதே உன் மகன் பெரியவனாகி கொண்டு வருகிறான் மோகி, பாராட்டுவது போல் சொன்னாள். உஷா கிளம்ப முற்பட்ட போது தருண் வந்தான். தன்னுடைய திருமண விஷயத்தை பற்றி உஷா தருணிடம் சொன்னாள். கங்க்ராச்சுலேஷன்ஸ், தருண் மகனை தூக்கி கொண்டே சொன்னான். அனு தந்தையை அடையாளம் கண்டுகொள்ள தொடங்கிவிட்டான். தந்தையை பார்த்ததும் 2 கைகளையும் நீட்டுவான். திருமணத்திற்கு நீங்க இருவரும் கட்டாயம் வர வேண்டும், உஷா சொன்னாள். நன்றாக இருக்கிறது. நீங்கள் சொல்வது வேற்று மனிதர்களை அழிப்பது போல் மறுபடியும் சொல்ல வேண்டுமா என்ன? வராமல் எப்படி இருப்போம்? தருண் முறுவலுடன் சொன்னான். உஷா கிளம்பி போய்விட்டாள். உஷா பைத்தியகரத்தனமான முடிவு எடுத்து விட்டாள் என்று நினைக்கிறேன், மோகினி சொன்னாள். உஷா சரியாகத்தான் முடிவு செய்திருக்கிறாள். அவளுடைய சுபாவத்திற்கு பாஸ்கர் தான் ஏற்ற ஜோடி என்றான் தருண். தருண் குளிப்பதற்காக உள்ளே சென்றான். மோகினி தோட்டத்திலேயே அமர்ந்திருந்தாள். சூரியன் அஸ்தமிக்கும் நேரம். இளம் வெயிலின் வெளிச்சத்தில் சூழ்நிலையே அழகாக இருந்தது. கோவாவில் இருந்து விஸ்வநாதன் கடிதம் எழுதியிருந்தார். எல்லா இடங்களையும் பார்த்து விட்டதாகவும் இன்னும் சில நாட்களில் ஊர் திரும்புவதாகவும் எழுதியிருந்தார். தருண் கம்பெனியிலும் நல்ல வருமானம் வந்து கொண்டிருந்தது. மோகினியின் பெயரில் இன்னொரு கம்பெனியை நிறுவ வேண்டும் என்று முயற்சி செய்து வருகிறான். உஷா சொன்ன துன்பங்கள் எதுவும் தனக்கு இல்லை. சிறு வயது முதல் தன்னுடைய வாழ்க்கை பூங்காவனமாகத்தான் இருந்து வந்தது. பண வசதி குறைவாக இருந்தாலும் அமைதியான சூழ்நிலை, வருமானத்திற்குள் செலவு செய்து கொண்டு சிக்கனமாக குடும்பம் நடத்தி வந்ததால் நிம்மதியாக வாழ முடிந்தது. தருணுடன் பிணைந்த பிறகு வசதிகள் கூடியதோடு வாழ்க்கை மேலும் இனிமையாகிவிட்டது. இரவு 10 மணி. அனு இன்னும் உறங்கவில்லை. விளையாடி கொண்டிருந்தான். லக்ஷ்மி அவனுக்கு துணையாக அங்கேயே உட்கார்ந்திருந்தாள். மோகினி அன்று வந்த கேஸ்களை பற்றி டாக்டர் ரகுராமுக்கு ரிப்போர்ட் எழுதி கொண்டிருந்தாள். தருண் உள்ளே வந்தான். அனுவை தூக்கி கொண்டு லக்ஷ்மியிடம் நீ போய் படுத்துக்கொள் என்றான். லக்ஷ்மி போய்விட்டாள். மோகினியின் வேலையும் முடிந்துவிட்டது. ஃபைலை மூடி வைத்தாள். அனு தந்தையின் கரங்களில் உறங்கிவிட்டான். தருண் குழந்தையை கட்டிலில் சரியாக படுக்க வைத்துவிட்டு திரும்பினான். அறையின் கதவை சாத்த போனவன் வராண்டாவில் ஒரு ஓரமாக லக்ஷ்மி போர்வையை போர்த்தி கொள்ளாமல் முடங்கி படுத்திருப்பதை கண்டான். ஜன்னல் கதவை சாத்திவிட்டு ஒரு நிமிடம் அப்படியே நின்று விட்டான்.
பிறகு அறைக்கதவை திறந்து கொண்டு லக்ஷ்மியிடம் சென்று தலை மாட்டில் இருந்த போர்வையை எடுத்து சரியாக போர்த்தி விட்டான். கையை தலைக்கு கீழே வைத்து கொண்டு ஏதோ யோசனையில் இருப்பது போல் தருண் கட்டில் மீது படுத்திருந்தான். அவன் கவனம் இங்கே இருப்பது போல் தெரியவில்லை. மோகினிக்கு புரிந்துவிட்டது. லக்ஷ்மியை பார்க்கும்போது அனு சிறுவயதில் யார் வீட்டிலோ வேலைக்கார பெண்ணாக அனுப்பி வைக்கப்பட்ட விஷயம் அவனுக்கு நினைவு வந்திருக்க வேண்டும். மோகினி ஃபைலை உள்ளே வைத்துவிட்டு கட்டில் மீது படுத்து கொண்டாள். என்ன யோசிக்கிறாய்? கணவன் மீது கையை பதித்து கொண்டே கேட்டாள். அவன் திடுக்கிட்டு இந்த உலகிற்கு திரும்பியதை அவளால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. ஒன்றுமில்லை. மனைவியிடம் பொய் சொன்னால் கடவுளுக்கு கோபம் வந்துவிடும், சபித்து விடுவார், ஜாக்கிரதை, மிரட்டினாள். அனு விஷயம் நினைவுக்கு வந்த போதெல்லாம் தனக்கு வேதனை ஏற்பட்டாலும் அதை எதிர்கொள்வதற்காக மோகினி துணிச்சலை திரட்டி கொண்டாள். லக்ஷ்மிக்கு போர்வையை போர்த்தி விட்ட போது அனு நினைவுக்கு வந்திருப்பாள், அப்படித்தானே என்று கேட்டாள். அவன் மனதை புரிந்து கொண்ட நல்லதனம்தான் அந்த கேள்வியில் வெளிப்பட்டதே தவிர குத்தல் ஒலிக்கவில்லை என்பதை தருண் உணர்ந்து கொண்டான். அவன் பதில் சொல்லவில்லை. என்னிடம் சொல்லக்கூடாத விஷயம் போலும். அது உன்னுடைய பர்சனல் சமாச்சாரம் இல்லையா? நான் தலையிடுவது சரியில்லைதான். சொல்லும் போதே மோகினியின் குரல் கம்மி விட்டது. தருண் மோகினியின் தோளை பற்றி அருகில் இழுத்து கொண்டான். உன்னிடம் சொல்லக்கூடாத விஷயம் என்று எனக்கு எதுவும் இல்லை. சில சமயம் நான் உனக்கு அதிகமாக துன்பம் தருகிறேனோ என்று தோன்றுகிறது. மோகி, ப்ளீஸ் என்னை புரிந்து கொள். உண்மையிலேயே லக்ஷ்மி அப்படி பாயில் முடங்கி படுத்திருப்பதை பார்க்கும்போது அணுவின் நினைவுதான் வந்தது. நான் திருமணம் செய்து கொண்டு இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறேன். அனு எப்படி இருக்கிறாளோ என்று தோன்றும். அனு என் மனதில் எண்ணங்களில் ஆழமாக பதிந்திருக்கிறாள். அவளை பார்த்தால் தவிர இந்த எண்ணங்கள் என்னை விட்டு போகாது. அதான் அனுவை சந்திக்க வேண்டும் என்று முன்பை விட அவசரப்படுகிறேன். மோகினி மௌனமாக இருந்தாள். அவன் மார்பின் மீது தான் சாய்ந்து கொண்டிருப்பது உண்மைதான். ஆனால் என்ன பிரயோஜனம்? அனு விஷயத்தில் அவன் காண்பிக்கும் அக்கறை, அந்த உத்வேகம் மோகினிக்கு ஏமாற்றமாக இருந்தது. அவனிடம் சண்டை போடக்கூடாது. மனதை கட்டுப்படுத்தி கொள்ள முயன்றாள். என்ன மோகி, மௌனமாகிவிட்டாயே? மோகினி பேசவில்லை. மனைவியின் முகத்தை நிமிர்த்தி பார்க்க போனான். மோகினி அதற்கு வாய்ப்பு கொடுக்காமல் அவன் மார்போடு மேலும் ஒட்டி கொண்டாள். மோகினியின் நிலைமை அவனுக்கு புரிந்தது. எந்த மனைவிதான் கணவன் மனதில் வேறு ஒரு பெண்ணின் நினைவுகள் இருப்பதை சகித்து கொள்வாள்? தன்னுடைய இயலாமையை நினைக்கும் போது தருணுக்கு தன் மீதே கோபம் வந்தது. சில சமயம் மோகினியின் வாடிப்போன முகத்தை பார்க்கும்போது அவளை திருமணம் செய்து கொண்டு அவளுக்கு தான் அநியாயம் செய்து விட்டோமோ என்று தோன்றும். மகனை பார்க்கும்போது அந்த எண்ணம் இருக்குமிடம் தெரியாமல் மாயமாகிவிடும். மோகி, அன்பு ததும்பும் குரலில் அழைத்தான். தாழ்ந்த குரலில் சொன்னாள். என்னுடன் குடித்தனம் செய்வது கஷ்டமாக தோன்றுகிறது இல்லையா? இல்லை என்பது போல் மோகினி தலையை அசைத்தாள். தருண் மனைவியை இறுக்கமாக தழுவிக்கொண்டே கையை நீட்டி விளக்கை அணைத்தான். அவன் மனதில் மனைவியின் பால் அன்பு வெள்ளம் போல் பொங்கியது. அந்த அன்பு வெள்ளத்தில் மோகினி திணறிக் கொண்டிருந்தாள். ஈடு இணையற்ற அற்புதமான அந்த அனுபவத்திற்கு பிறகு மனமும் உடலும் அமைதியாகி விட்டது போல் மோகினி கண்களை மூடிக்கொண்டாள். 1 மாதம் சந்தோஷமாக கழிந்து விட்டது. மோகினி லக்ஷ்மியை வேலையை விட்டு நிறுத்திவிட்டாள். நடுத்தர வயதில் ஒரு அம்மாளை வேலைக்கு அமர்த்தி கொண்டாள். லக்ஷ்மியை ஏன் நிறுத்திவிட்டாய்? தருண் கேட்டான். படிக்க வேண்டிய வயது, பள்ளியில் சேர்த்து விட்டேன். காமாட்சி அம்மாளுக்கு கணவன் இல்லை, குழந்தைகளும் கவனிப்பதில்லையாம். பாரதி சிபாரிசு செய்தாள். அந்த அம்மாளை வீட்டோடு வைத்து கொள்வோமா? மோகினி கேட்டாள். ஓகே என்றான் தருண். காமாட்சி மாமி வந்த பிறகு குழந்தையின் பராமரிப்பு நன்றாகவே இருந்தது. அனுவை பார்த்து கொள்வது, சமையல் செய்வது, மோகினி ஆபீஸுக்கு போனால் வீட்டை நிர்வகிப்பது என்ற எல்லா வேலைகளையும் சிறப்பாக செய்து வந்தாள். வந்த சில நாள்களிலேயே மோகினியின் மனதில் இடம் பெற்று விட்டாள். காமாட்சி மாமி வந்ததில் இருந்து மோகினிக்கு நிம்மதியாக இருந்தது. ஊரில் இருந்து சாந்தா, விஸ்வநாதன், ராகவன், பரிமளா திரும்பி வந்தார்கள். வரும்போதே சாந்தா ஜுரத்துடன் வந்தாள். மருந்து சாப்பிட்டு வருகிறேன், வீட்டுக்கு வந்தாச்சு இல்லையா, இனி தேவலையாகிவிடும், சாந்தா சொன்னாள். தாயை பார்த்து கொள்ள சொல்லி பரிமளா மோகினியை வற்புறுத்தினாள். 2 நாட்கள் சென்ற பிறகும் சாந்தாவுக்கு ஜுரம் குறையவில்லை. டாக்டர் சாந்தாவை நர்சிங் ஹோமில் சேர்க்க சொன்னார். தருண் மாமியாரை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தான். ஹாஸ்பிட்டலில் டாக்டர்கள் சாந்தாவை நன்றாக பார்த்து கொள்வார்கள், இனி குணமாகிவிடும். விஸ்வநாதன் மனதை சமாதானப்படுத்தி கொண்டார். சாதாரண ஜுரத்திற்கு போய் என்னை ஆஸ்பத்திரியில் சேர்ப்பானேன், வீட்டிலேயே நிம்மதியாக இருந்திருப்பேன் இல்லையா?
சாந்தா முணுமுணுத்தாள். தாயை பார்த்து கொள்வதற்காக மோகினி ஆஸ்பத்திரியிலேயே தங்கிவிட்டாள். அனு எங்க மோகினி? சாந்தா கேட்டாள். ஆஸ்பத்திரிக்கு அழைத்து வர வேண்டாம் என்ற காமாட்சி மாமியிடம் விட்டுவிட்டு வந்திருக்கிறேன் என்றாள். உன் குழந்தையை நீ சுயமாக பார்த்து கொள்ளாமல் இன்னொருத்தரின் பொறுப்பில் விட்டு விடுவதாவது? நான் நன்றாகத்தான் இருக்கிறேன், நீ வீட்டுக்கு போ. சாந்தா மகளை கடிந்து கொண்டாள். மேலும் 2 நாட்கள் கழிந்தன. சாந்தாவின் ஜுரம் மருந்துகளுக்கு கட்டுப்படவில்லை. டாக்டர்கள் லங் நிமோனியா என்றார்கள். மருத்துவ வசதிக்கு எந்த குறைவும் இருக்கவில்லை. ஆனால் சாந்தாவின் நிலைமை மேலும் மோசமடைந்தது. இன்டென்சிவ் கேர் வார்டுக்கு மாற்றினார்கள். நிலைமை கவலைப்படும் விதமாக இருந்தது. மோகினி தருணுக்கு ஃபோன் செய்தாள். எனக்கு பயமாக இருக்கிறது தருண், உடனே கிளம்பி வா என்று சொல்ல வேண்டும் என்று காத்திருந்தாள். மறுமுனையில் செக்ரட்டரி ஃபோனை எடுத்தாள். சார் இல்லை மேடம், 1 மணி நேரத்திற்கு முன்புதான் ஃப்ளைட்டில் அகமதாபாத் கிளம்பி போனார் என்றான். அகமதாபாத்தா? மோகினி கேட்டாள். ஆமாம் மேடம். ஆஃபீஸ் வேலையாகவா? இல்லை, வேணுகோபாலன் என்பவர் அங்கிருந்து ஃபோன் செய்தார். அந்த பெயரை கேட்டது மோகினி மௌனமாகிவிட்டாள். அனு விஷயத்தில் விசாரிப்பதற்காக தருண் ஏற்பாடு செய்திருக்கும் நபர்தான் வேணுகோபாலன். மோகினி ஃபோனை வைத்து விட்டாள். ராகவன் ஓடி வந்தார். மோகினி சீக்கிரமா வாமா என்றார். அம்மாவுக்கு எப்படி இருக்கு அங்கிள்? மோகினி கேட்டுக்கொண்டே நடையை எட்டி போட்டாள். ராகவன் முகத்தை பார்க்கும்போது மோகினிக்கு பயமாக இருந்தது. இருவரும் இன்டென்சிவ் கேர் யூனிட்டுக்கு வந்தார்கள். விஸ்வநாதன் இதழ்களை அழுத்தி அழுகையை கட்டுப்படுத்தி கொள்ள முயன்றார். டாடி! மோகினி தந்தையின் கையை பற்றி கொண்டாள். அவரால் அழுகையை அடக்க முடியவில்லை. மோகினிக்கு புரிந்துவிட்டது. சாந்தாவின் மூச்சு பிரிய இன்னும் சில நிமிடங்களே இருந்தன. அம்மா! மோகினி அழுது கொண்டே அழைத்தாள். பேசும்மா! தாயின் தோள்களை பற்றி உலுக்கினாள். பதில் எதுவும் வரவில்லை. அம்மா! மோகினி ஹோவென்று கதறினாள். சாந்தா இறந்து போய் 3 நாட்களாகிவிட்டன. சாந்தா இறந்து போய்விட்டாள் என்று தெரிந்ததும் ராகவன் மருமகளிடம் வந்தார். தருண் எங்கே இருக்கிறானோ சொல்லுமா, ஃபோன் செய்கிறேன் என்றார். நான் செய்கிறேன் மாமா என்றாள். தருண் எங்கே இருக்கிறான் என்று தனக்கே தெரியாத போது ஃபோன் நம்பரை எப்படி கொடுக்க முடியும்? மருமகள் ஃபோன் செய்து மகனுக்கு தகவல் தெரிவித்திருப்பாள் என்று ராகவன் பரிமளா நம்பிவிட்டார்கள். தருண் ஏன் வரவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தார்கள். சாந்தாவின் உடலை வீட்டுக்கு கொண்டு வந்தார்கள். உறவினர்கள், நண்பர்கள் எல்லோரும் வந்துவிட்டார்கள். தருண் இன்னும் வரவில்லை. ராகவன் மோகினி அருகில் வந்தார். தாழ்ந்த குரலில், தருண் இன்னும் வரவில்லையே, அந்த நம்பரை இப்படி கொடுமா, நான் பேசுகிறேன் கவலையுடன் சொன்னார். வந்து விடுவார் மாமா, மோகினி சொன்னாள். சாந்தாவின் இறுதி சடங்குகள் நடந்து முடிந்தன. 3வது நாள் மாலை தருண் வந்தான். செய்தியை கேட்டதும் கற்சிலையாகிவிட்டான். என்ன டாடி, என்னிடம் ஃபோனில் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லையே, ஏன்? ராகவனிடம் கேட்டான். ஃபோன் செய்ததாக மோகினி சொன்னாளே. மோகினி எப்படி ஃபோன் செய்திருக்க முடியும் டாடி? என்னுடைய செக்ரட்டரிக்கு ஃபோன் செய்திருந்தால் நான் எங்கே இருக்கிறேன் என்று தெரிந்து கொண்டு எனக்கு தகவல் கொடுத்திருப்பான். என்னமோப்பா, எனக்கு மூளையே கலங்கி விட்டார் போல் இருந்தது. எல்லோரும் சேர்ந்து எவ்வளவு சந்தோஷமாக ஊர்களை சுற்றினோம். அதற்குள் யமன் வந்து அந்த அம்மாளை கொண்டு போய்விட்டார். என்னால் நம்பவே முடியவில்லை. ராகவன் அங்கவஸ்திரத்தால் கண்களை ஒற்றிக்கொண்டார். தருண் மாமனார் வீட்டுக்கு போனான். மாமா, எனக்கு தகவல் தெரியவில்லை. மாமி போன போது என்னால் அருகில் இருக்க முடியாமல் போய்விட்டது. தருண் குரலில் வருத்தம் வெளிப்பட்டது. பரவாயில்லை தருண், நாங்கள் எல்லோரும் இருந்து மட்டும் என்ன செய்து விட்டோம். நீ வருத்தப்பட்டு கொள்ளாதே, நம் கையில் எதுவும் இல்லை. தருண் தோளில் தட்டி கொடுத்தார் விஸ்வநாதன். தருண் வந்து மோகினியின் பக்கத்தில் அமர்ந்து கொண்டான். அவள் முகத்தை பார்க்கும்போது அவனுக்கு பயமாக இருந்தது. அவளுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று அவன் மனம் தவித்து கொண்டிருந்தது. அதற்கு வாய்ப்புதான் கிடைக்கவில்லை. வீடு முழுவதும் உறவினர்கள், தெரிந்தவர்கள் இருந்தார்கள். தருண் வந்ததும் பொறுப்பு முழுவதும் இயல்பாகவே அவன் கைக்கு வந்துவிட்டது. ராகவனும் பரிமளாவும் மகனை நன்றாக கோபித்து கொண்டார்கள். வியாபாரத்தில் நீ முழுமையாக கவனத்தை செலுத்தக்கூடாது என்று சொல்லவில்லை. அதற்காக வீட்டு விஷயத்தை அலட்சியப்படுத்துவது சரியில்லை. மோகினியை கவனமாக பார்த்துக்கொள். அந்த சமயத்தில் நீ இல்லாமல் போனது எங்களுக்கு எவ்வளவு தலைக்குனிவாக இருந்தது தெரியுமா? தருண் எங்கே என்று எல்லோரும் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். பரிமளா மகனை கடிந்து கொண்டாள். 3 நாட்கள் எங்கே இருக்கிறாய், என்ன செய்கிறாய் என்று சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி என்ன வேலை? தந்தை கேட்டபோது தருணால் பதில் சொல்ல முடியவில்லை. மோகினி தனக்கு ஃபோன் செய்யாமல் ஏன் இப்படி நடந்து கொண்டாள் என்று அவனுக்கு புரியவில்லை. 10வது நாள் காரியம் முடிந்துவிட்டது. டேய் விசு,
நீ தனியாக இந்த வீட்டில் இருப்பானேன், எங்களுடன் வந்துவிடு, ராகவன் சொன்னார். வேண்டாம் மாமா, அப்பா இந்த வீட்டில்தான் இருப்பார் என்றாள் மோகினி. தனியாக எப்படி இருப்பான்? நான் அடிக்கடி வந்து பார்த்துவிட்டு போகிறேன். மோகினியின் குரல் திடமாக ஒலித்தது. மாமாவும் நம்முடன் வந்து இருக்கட்டும் மோகி, தருண் சொன்னான். தேவையில்லை. ஏன் அப்படி சொல்கிறாய்? அவரால் எப்படி தனியாக இருக்க முடியும்? எப்போதும் யாராவது துணை இருப்பார்கள் என்று நினைப்பது வெறும் பிரம்மைதான். அந்த பேச்சில் இருந்த சிலேடை அவனுக்கு புரிந்தது. மௌனமாக இருந்து விட்டான். 13ஆம் நாள் சுபஸ்வீகாரம் முடிந்த பிறகு வீட்டுக்கு வந்து விட்டார்கள். மறுநாளே மோகினி அலுவலகத்திற்கு போய்விட்டாள். தாய் இறந்து போன 4 நாட்களில் உஷாவின் திருமணம் நடந்ததால் மோகினியால் போக முடியவில்லை. உஷாவும் பாஸ்கரும் மோகினியை பார்க்க வந்தார்கள். உஷா ராஜினாமா கொடுத்து விட்டாள். பாரதி விடுமுறையில் ஊருக்கு சென்றிருந்தாள். மோகினிக்கு ஆபீஸில் மூச்சு விட முடியாத அளவுக்கு வேலை இருந்தது. நடுநடுவில் தந்தையிடம் போனில் பேசுவாள். மாலையில் காமாட்சி மாமியை குழந்தையை தூக்கி கொண்டு ஆபீஸுக்கு வர சொல்வாள். அங்கிருந்து நேராக தந்தையிடம் சென்று சற்று நேரம் பேசி கொண்டிருப்பாள். தருண் வியாபாரத்தில் ரொம்ப பிஸியாகிவிட்டான். இடம் போதவில்லை என்று பெரிய கட்டிடத்தை வாடகைக்கு எடுத்து கொண்டான். மேலும் 1 மாதம் கழிந்தது. மோகினி அலுவலகத்தில் அமர்ந்திருந்தாள். மனம் முழுவதும் வெறுமையாக இருந்தது. டாக்டர் ரகுராம் கான்ஃபரன்ஸுக்காக ஜெனீவா சென்றிருந்தார். பாரதி வீட்டுக்கு போய்விட்டாள். உஷாவும் இல்லை. 2 வருடங்களுக்கு முன் இந்த ஆபீஸில் நுழைந்தால் போதும், வேறு எந்த விஷயமும் தனக்கு நினைவில் இருக்காது. இன்று அப்படி இல்லை. கேசுகள் நிறைய வந்து கொண்டுதான் இருந்தன. வருமானமும் கூடியிருந்தது. நிறுவனத்தின் பெயர் மக்களுக்கு இடையில் பிரபலமாகிவிட்டது. ஆனால் முன்பு இருந்த உற்சாகம் இப்பொழுது இல்லை. மனதில் ஏதோ வெறுமை நிறைந்து விட்டாற்போல் தனிமையாக உணர்ந்தாள். தருண் 1000 அணுக்களை வேண்டுமானாலும் தேடிக்கொள்ளட்டும், தான் லட்சியப்படுத்த போவதில்லை என்ற வெறுப்பு. அனு விஷயத்தை ஒரு பொருட்டாக நினைக்கக்கூடாது என்று தீர்மானித்து கொண்டாலும் நடைமுறையில் செயல்படுத்த முடியவில்லை. அனுவிடம் தருணுக்கு எப்படிப்பட்ட அபிப்பிராயம் இருக்கிறது என்று தனக்கு முக்கியமில்லை. அனுவின் எண்ணங்கள் நிறைந்திருந்த தருணுடன் வாழ்க்கையை பகிர்ந்து கொள்வது சாத்தியமில்லை என்ற விஷயம் நாளாக ஆக மோகினிக்கு புரிய தொடங்கியது. மோகினியால் முன்னாடியும் போக முடியவில்லை, பின்வாங்கவும் வழி தெரியவில்லை. தருணிடம் தான் சிறைப்பட்டு விட்டது போலவும் இனி தனக்கு சுதந்திரமே கிடைக்கப் போவதில்லை என்றும் தோன்றியது. அதற்குள் போன் மணி ஒலித்தது. மோகினி போனை எடுத்தாள். மோகி, மறுமுனையில் தருண் அழைத்தான். மோகினி பதில் பேசவில்லை. மோகினி, நாளைக்கு அனுவின் பிறந்த நாள். மௌனமாக இருந்தாள். நான் உங்க ஆபீஸுக்கு வருகிறேன் என்றான். எதற்கு? எதற்கு என்று கேட்கிறாயே? அனுவுடன் ஷாப்பிங் போக வேண்டாமா? பர்த்டே கேக் ஆர்டர் கொடுக்கணும், புதிய உடைகள் வாங்கணும். தருண் மேலும் ஏதோ சொல்லி கொண்டிருந்தான். அனுவின் பிறந்த நாளை கொண்டாட போவதில்லை, மோகினி வெறுமை நிறைந்த குரலில் சொன்னாள். 1 நிமிடம் மௌனம். மோகினி போனை வைத்து விட்டாள். 1/4 மணி நேரம் கழிந்தது. கார் வந்து நின்ற சத்தம் கேட்டது. மோகினி திடுக்கிட்டாற்போல் பார்த்தாள். ஆனால் வந்தது தருண் இல்லை, கிளையண்ட் ராஜலட்சுமி. அந்த அம்மாள் சொன்னதையெல்லாம் மோகினி பொறுமையாக கேட்டுக்கொண்டாள். அவளை வழி அனுப்பி வைக்கும்போது 8 மணி ஆகிவிட்டது. தருண் வரவில்லை. அனு தந்தையிடம்தான் இருந்தான். மோகினி நேராக தந்தையின் வீட்டுக்கு சென்றாள். அங்கே தருண் மகனுடன் விளையாடி கொண்டிருந்தான். உணவு மேஜையின் மீது புதிய உடைகள், பொம்மைகள் இருந்தன. மோகி, நானும் அனுவும் கடைத்தெருவுக்கு போய் இதையெல்லாம் வாங்கி வந்தோம், தருண் சொன்னான். மோகினி பதில் எதுவும் சொல்லாமல் மகனுக்காக கைகளை நீட்டினாள். அனு தந்தையின் கழுத்தை இறுக கட்டிக்கொண்டு வர மறுத்துவிட்டான். மோகினியின் கோபம் 2 மடங்காகிவிட்டது. அனுவின் முதுகில் ஒரு அடி வைத்து வலுக்கட்டாயமாக தூக்கி கொண்டு உள்ளே சென்றாள். மோகினி அனுவுடன் உள்ளே வந்தாள். தருணும் பின்னாலேயே வந்தான். விஸ்வநாதன் வாசலில் யாருடனோ பேசிக்கொண்டிருந்தார். வீட்டுக்கு போகலாம் வா மோகி என்றான் தருண். நான் இப்பொழுது வீட்டில்தான் இருக்கிறேன். தருண் 1 நிமிடம் பேசவில்லை. மோகினி அனுவுக்காக பாலை சுட வைத்து கொண்டிருந்தாள். தருண் மோகினியின் தோள்களை பற்றி தன் பக்கம் திருப்பி கொண்டான். மோகி, என் மீது உனக்கு கோபம் இருந்தால் அதை தீர்த்து கொள்ளும் வழி இது இல்லை. எனக்கு யார் மீதும் எந்த விதமான கோபமும் இல்லை. அத்தை இறந்து போன போது நான் அருகில் இல்லை என்ற வேதனை உன் மனதை எவ்வளவு காயப்படுத்தி இருக்குமோ எனக்கு தெரியும். ஒரே நாளில் திரும்பி விடலாம் என்றுதான் போனேன். ஆனால் வர முடியவில்லை. மோகினி பேசவில்லை. மோகி ப்ளீஸ், உனக்கு வேதனையை தருகிறேன் என்று எனக்கு தெரியும். ஆனால் நீ இவ்வளவு கோழையாக இருப்பாய் என்று நான் நினைக்கவில்லை. துணிச்சல் மிகுந்தவள் என்றும் அனு விஷயத்தில் எனக்கு துணையாக இருப்பாய் என்றும் நினைத்தேன்.
மறுபடியும் அந்த அணுவின் பேச்சு. மோகினி ரோஷத்துடன் கண்கள் பளபளக்க தலையை உயர்த்தி ஏதோ சொல்லப்போனாள். அதற்குள் விஸ்வநாதன் உள்ளே வரும் சத்தம் கேட்டது. தருண் மனைவியிடமிருந்து விலகி மகனுடன் விளையாடி கொண்டிருந்தான். என்ன நடந்தது? சீரியஸாக இருந்த மகளை பார்த்து கொண்டே விஸ்வநாதன் கேட்டார். மோகினி வீட்டுக்கு வர மறுக்கிறாள் மாமா. நாளைக்கு அணுவின் பிறந்த நாள். அப்பா அம்மாவை அழைத்து கொண்டு நான் இங்கே வந்து விடுகிறேன் என்றான் தருண். அதற்குள் போன் வந்தது. ராகவன் தான் செய்தார். தருண், வாசுதேவனும் அவருடைய மனைவியும் வந்திருக்கிறார்கள், உங்களுக்காக காத்திருக்கிறார்கள் என்று சொன்னார். தோ கிளம்பிக் கொண்டே இருக்கிறோம் டாடி என்று சொல்லிவிட்டு போனை வைத்தான். மோகினி பக்கம் திரும்பி, மோகி, வாசுதேவன் மனைவியுடன் வந்திருக்கிறாராம். நாம் திருவனந்தபுரம் போன போது அவர்கள் வீட்டில்தான் தங்கி இருந்தோம், நினைவிருக்கிறது இல்லையா என்று கேட்டான். மோகினிக்கு நன்றாக நினைவு இருந்தது. வாசுதேவன் ராகவனின் நண்பர். அவரும் அவருடைய மனைவியும் தருண் மோகினி திருவனந்தபுரம் சென்றபோது நன்றாக உபசரித்தார்கள். அவர்கள் ஹைதராபாத்துக்கு வந்தால் கட்டாயம் தங்கள் வீட்டில் தங்க வேண்டும் என்ற மோகினி அவர்களுக்கு பல முறை கடிதம் எழுதியிருந்தாள். ஆனால் இப்போ அந்த விஷயம் அவளுக்கு எந்த ஆர்வத்தையும் ஏற்படுத்தவில்லை. கிளம்பு மோகி என்றான். மோகினி அசையவில்லை. விஸ்வநாதன் சொன்னார், மோகி, அடுத்த வீட்டு மாமாவுக்கு ஃப்ரிட்ஜ் வாங்க வேண்டுமாம், துணைக்கு வர சொன்னார். நான் அவருடன் கடை தெருவுக்கு போகிறேன். நீ போகும்போது வீட்டை பூட்டிவிட்டு சாவியை அடுத்த வீட்டு மாமியிடம் கொடுத்து விடு. மாமனார் கிளம்பி போன பிறகு தருண் மறுபடியும் கேட்டான், மோகி, வாமா வீட்டுக்கு போகலாம். மோகினியின் பார்வை தரையில் பதிந்திருந்தது. தருண் அருகில் வந்து மோகினியின் தோளில் கைகளை பதித்து கழுத்தில் முகத்தை பதித்து கொண்டான். மோகி, எனக்கு வேறு தண்டனை ஏதாவது கொடு, சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இப்படி பேசாமல் மௌனத்தால் என்னை கொல்லாதே ப்ளீஸ். அவன் குரலில் தவிப்பு வெளிப்பட்டது. விழிகளில் திரண்ட நீரை மோகினியால் கட்டுப்படுத்த முடியவில்லை. தருண் மனைவியை தன் பக்கம் திருப்பிக் கொண்டான். சீச்சி, இதென்ன? உன் கண்களில் கண்ணீர் வரலாமா? உன்னை நான் திருமணம் செய்து கொண்டது இதற்காகத்தானா? கன்னத்தில் வழிந்த கண்ணீரை துடைத்துவிட்டு முதுகில் தட்டி சமாதானப்படுத்தினான். மோகினிக்கு அழுகை பொங்கிக் கொண்டு வந்தது. தாய் போனதில் இருந்து அனுபவித்து கொண்டிருந்த வேதனை, தனிமை அந்த அழுகையில் கரைந்து விட்டது போல் இருந்தது. மோகினிக்கு அந்த ஒரு நிமிடம் உண்மை புரிந்து விட்டது. தனக்கு வேதனை ஏற்பட்டால் தருணிடம் தவிர வேறு எந்த இடத்திலும் தனக்கு ஆறுதல் கிடைக்கப் போவதில்லை. வேதனை என்றாலும் மகிழ்ச்சி என்றாலும் அவன்தான் தனக்கு புகலிடம். அவனிடமிருந்து விலகி போக வேண்டும் என்று மனம் தவித்தாலும் தன்னை முழுவதுமாக அவனிடமிருந்து பிரிந்து கொள்ள முடியவில்லை. அவனை விட்டு விலகி வந்தாலும் தன் மனம் அவனையே சுற்றி வருவதை அவளால் உணர முடிந்தது. வீட்டுக்கு போன போது வாசுதேவனும் அவர் மனைவியும் காத்திருந்தார்கள். மோகினியை பார்த்ததும் மகிழ்ச்சியுடன் குசலம் விசாரித்தார்கள். அன்று இரவு அங்கேயே சாப்பிட்டார்கள். வீடு முழுவதும் கலகலவென்று சிரிப்பும் சந்தடியுமாக இருந்தது. தருண் தன்னுடைய பிஸ்னஸ் பற்றி வாசுதேவனிடம் பேசி கொண்டிருந்தான். அன்று இரவு தருண் உறக்கத்தின் நடுவில் மனைவியின் இடுப்பை சுற்றிலும் கையை போட்டான். மோகினிக்கு அந்த அணைப்பு பாதுகாப்பு தருவது போல் இருந்தது. அவன் கை மீது கையை பதித்தாள். அந்த தொடுகை மனதில் இனிமையான உணர்வை பரவ செய்தது. மறுபடியும் ஏதோ சந்தேக பிசாசு போல் மோகினியின் அமைதியை விழுங்குவதற்காக வந்து காத்திருந்தது. அதை எதிர்த்து போராடுவது சாத்தியம் இல்லை என்று மோகினிக்கு தோன்றியது. சட்டென்று தருண் பக்கம் திரும்பி அவன் மார்பில் முகத்தை புதைத்து கொண்டாள். மோகினி தன் மனதை முழுவதுமாக நிறுவனத்தின் பக்கம் திசை திருப்ப முடிவு செய்தாள். வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை புறக்கணிக்க வேண்டும் என்றால் மூச்சு விட முடியாத அளவுக்கு கை நிறைய வேலை இருப்பது அவசியம். உஷா கிளம்பி போன பிறகு வசந்தா என்ற பெண் வேலையில் சேர்ந்தாள். அவளுடைய கணவருக்கு ஆடிட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை. எப்பொழுதும் டூருக்கு போய்க் கொண்டிருப்பார். மகள் கல்லூரியில் படித்து வருகிறாள். மகன் பள்ளிக்கு போகிறான். வீட்டில் உட்கார்ந்து உட்கார்ந்து வியர்த்தமாக பொழுதை கழிப்பதை விட அந்த நேரத்தை நல்ல விதமாக பயன்படுத்த விரும்புவதாக வசந்தா சொன்னாள். வசந்தா பழங்காலத்து மனுஷி போல் தோற்றமளித்தாலும் புதுமையான எண்ணங்கள் கொண்டவள். அவள் வந்த பிறகு நிறுவனத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டது. சில பெண்கள் குடும்ப பிரச்சனைகளுடன் உழன்று கொண்டு இருப்பார்களே தவிர வெளியே வந்து பரிகாரம் ஏதாவது கிடைக்குமா என்று முயற்சி செய்ய மாட்டார்கள். வசந்தா அப்படிப்பட்டவர்களை தேடி கண்டுபிடித்து நிறுவனத்திற்கு அழைத்து வந்தாள். மதிய நேரம் வசந்தா மோகினி இருவரும் சேர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். மோகினி,
நேற்று இரவு என் கணவர் பெங்களூரில் இருந்து ஃபோன் செய்தார். அங்கே தருணை பார்த்தாராம். வசந்தா சொன்னாள். பெங்களூரில் தருணை பார்த்தாரா? இருக்க முடியாதே, தருண் சென்னைக்கு போயிருக்கிறான். மோகினி சொன்னாள். சென்னையில் இருந்து பெங்களூருக்கு போக எத்தனை நேரமாகிவிடும்? தருணும் இன்னொரு பெண்ணும் தாசபிரகாஷில் சேர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தார்களாம். இவரும் அதே இடத்திற்கு சாப்பிட போயிருக்கிறார். தருண் இவரிடம் பேசியிருக்கிறான். வசந்தா சொன்னதை கேட்ட பிறகு மோகினியால் வேலை செய்ய முடியவில்லை. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.